சுப்பிரமணியபுரம் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்பவும் சசி சொல்றாங்க மதுரைக்கு வராத, பயங்கரமா திட்டுறாங்க. திட்டுறதுனால அந்த கேரக்டரோட வச்சு நான் வரேன்டான்னு சொல்லி நைட்டு போய் தங்கரிகள் தேட்டர்ல செகண்ட் ஷோ படம் பார்க்கறதுக்கு போறோம். படம் ஆரம்பிச்சு அந்த இன்ட்ரோடக்ஷன் காட்சியில சொல்றாங்க பின்னாடி இருக்கான் பின்னாடி தான் இருக்கான் சசி கூட சேரா சசி அப்படின்னா அப்பதான் சரி செகண்ட் ஹாஃப் பார்க்க வேணாம் தான் இன்னும் திட்டுவாங்க. சின்ன படங்களுக்கான மரியாதை இப்ப ரொம்ப ரேரா தான் இது கிடைக்குது. அப்படி இப்ப இல்லவே இல்லை. நீங்க சின்ன படங்கள் எடுத்தவர் பெரிய ஆளா இருக்கணும். சின்ன பட்ஜெட்ல எடுத்த திரைப்படம் 300 கோடி எல்லாம் கலெக்ட் பண்ண படங்கள்லாம் இருக்கு. இப்ப எது சின்ன படம்? 200 கோடியில பண்ண படம் ஓட மாட்டேங்குது. அப்ப எது சின்ன படம், எது பெரிய படம்? அது படைப்பாளிக்கு எவ்வளவு ஒரு ப்ரெஷர் வேதனை தான். இப்போ நான் அடுத்த சாட்டேன்னு ஒரு திரைப்படம் எனக்கு தெரியும், அது தகுதியான ஒரு படம், இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு படம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், அடுத்த வாரம் வரைக்கும் பார்ப்போம். இல்லை சார் எங்களுக்கு தெரியாதா, அப்படியே குத்தி கொண்டாங்க. அடுத்த வாரம் படம் இல்லை தேட்டர்ல. இது எல்லாம் தான் நம்ம அடுத்து இந்த மாதிரி படைப்புகள் எடுக்கிறதுக்கு நம்மளை தூண்டவே மாட்டேங்குது. கலைஞனோட விரக்தி. ஆமா, என்னதான் செய்வீங்க? ஏங்க எடுக்கவே மனசே வர மாட்டேங்குதுங்க. அதே மாதிரி நாடோடிகள் 2ல நடந்த அனுபவம் இன்னும் இருக்கு மனசுக்குள்ள. அதை ஒரு நாள் பெருசா பேசுவோம். நாடோடிகள் 2 எடுத்துட்டு இப்ப வரைக்கும் நான் கடன் கட்டிட்டு இருக்கேன். இப்ப கேரளால இருந்து மஞ்சுமல் பாய்ஸ் வருது, பிரம்மயுகம் வருது, பிரேமலு வருது. இங்கதான் நீங்க ரிலீஸ் பண்ண மாட்டீங்களே. ஏன்னா இங்கதான் நீங்க சின்ன படத்தெல்லாம் போட்டு கொன்னுல வச்சிருக்கீங்க. வருஷத்துக்கு 300 படம் உள்ள போகுது. நக்கீரன் ஸ்டுடியோ வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாவரும் வல்லவரே படக்குழு தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்போதுமே சினிமா அப்படிங்கிறது ஒரு சொல். அது எழுதும் போதே முடிவு பண்ணிடும், இன்னார்ட்ட தான் இது இன்னார் போய் சேரணும் அப்படின்னு. அந்த ஆத்மா எப்படி சமுத்திரக்கனி அப்படிங்கிற ஒரு ஆத்மாட்ட இந்த கதையை கொண்டு போச்சு. இல்லை, இது என்னன்னா நம்ம ஊர் பக்கத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஓகே. அவரு பேர் சங்கர். சேம் இவரு மாதிரியே அண்ணன் மாதிரியே தான் இருப்பாப்புல. சேம் டிட்டோ அப்படியே தான் இருப்பாப்புல. ஒரு சால்வை ஒன்று போட்டுப்பாப்புல, ஒரு பீடி ஒன்று வச்சுப்பாப்புல, தனியாக அவர் பாட்டு போயிட்டு வந்துட்டே தான் இருப்பாப்புல. அது இவரோட கதை. அது ஏன்னா இது நடக்கிற எல்லா 4 சம்பவமும் நான் கண்ணால் பார்த்த சம்பவங்கிறதுனால சரி நம்ம ஊர் பக்கத்தில் நடந்ததுனால சரி இதை பதிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் இதை பண்ணேன். சரி, அப்போ இந்த சங்கருக்கு அடாப்டாக வேறு யார்? ரியல் சங்கரை நம்ம வைக்க முடியாது, அப்போ ரியல் சங்கரை கொண்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு தான். அப்போ இந்த கிருஷ்ணன் எழுதும் போது மைண்டில் அந்த கேரக்டரோட ஏன்னா ஒரு கதை எழுதுறாரு அப்படின்னா எங்கேயோ நடந்த ஏதாவது ஒரு பாதிப்போட ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டரோட சாயல் தான் நடிகர்கள் தேர்வு தேர்வுபடுத்தும்னு சொல்லுவாங்க. அப்படி கிருஷ்ணன் எழுதும்போது எனக்கு அண்ணன் தான் வந்தார். இப்போ உடனே நான் ஒரு அண்ணனை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஷெட்யூல் முடிச்சுட்டு தான் போனேன். போயிட்டு கேரவானில் இருக்காப்புல, வேறு ஒரு படம் ஷூட் போயிட்டு இருந்துச்சு. உள்ளே போன உடனே நல்லா இருக்கு ஏடானாரு. அந்த இது இருக்குல்ல, அந்த அன்பு இருக்குல்ல, அதுக்கு யாராக இருந்தாலும் சரண்டர் ஆயிடுவாங்க. நல்லா இருக்குண்ணே அப்படின்னு சொல்கிறா. என்னடா பண்ணணும் அப்படின்னு இந்த தேங்காய் சில்லி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். அப்போது சாப்பிட்றா அப்படின்னாரு. எனக்கு வேண்டாம், நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டேய் ஃப்யூச்சரில் நீயும் நடின்னு வர மாட்டியா, இப்போ சாப்பிட்டு உடம்பு தேத்துறாட்டாரு. அப்போ யதார்த்தமாக அந்த பேச்சு வாக்கிலே எனக்குள்ளே இருந்த அந்த பயம் அது எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு இப்போ ஓகேவா அவங்க ஓகேண்ணா இப்போ கதையை சொல்லு அப்படின்னாப்புல. இந்த லைனை ஏன்னா எனக்கு கதை சொல்ல தெரியாது, நான் லைனாக சொல்கிறேன், சரி ஆட்டுன்னு சொல்லு அப்படின்னாப்புல. அப்போ அதை சொன்னதுலேயே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் நல்லா இருக்குடா நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு அங்கேயே ட்ரிக் பண்ணி விட்டாப்புல. ஒரு கதை சொல்கிறதா இருக்கட்டும், ஒரு கதை கேட்குறதா இருக்கட்டும், உங்களுக்கு வழக்கமான ஒன்று தான். இந்த மாதிரி ஒரு பையன் ஒன் லைனு அண்ணா எனக்கு கதை சொல்ல தெரியலண்ணே அப்படிங்கிற ஒரு பதட்டம்லாம் இருக்குல்ல. ஏன்னா நீங்களும் ஒரு முதல் பட இயக்குனராக இருந்ததா இவ்வளோ தூரம் ஒரு பயணம் வருது. சக்கரவர்த்தியை பார்த்தோன்னே வந்த நம்பிக்கை என்னன்னு? கருப்பா இருந்தான், நிறைய பட்டு போராடி சேர்ந்துருக்கான் இந்த கேரவனுக்கு அப்படின்றது தெரிஞ்சது. ஏன்னா தெரிஞ்சிடும், அந்த முகத்துலையும் அவங்களுடைய கை கால்களுடைய நடவடிக்கையிலையும் தெரிஞ்சிடும் இவங்க எவ்வளோ தூரம் கடந்து வந்திருந்தால் இந்த இடத்துக்கு சேர்ந்துருக்க முடியும் அப்படின்னு சொல்லி தெரியும். அதெல்லாம் உணர முடிஞ்சது, அந்த முகத்தை பார்த்த உடனே உணர முடிஞ்சது. அதுக்கு பிறகு இவன் என்ன இப்போ கதை சொல்லிடுவான், என்ன சொல்லுவான், மண் சார்ந்த விஷயத்தை தான் எடுத்துகிட்டு வந்திருப்பான். இவன் உண்மையாக நானே ஃபாரினில் ஒரு கதை ஆரம்பிக்க போகிறதில்ல. ஒரு சில தம்பிகள் இப்போ நமக்கு தெரியும், அவங்க இதை பதட்டத்தில் தப்பாக சொன்னால் கூட அதில் இருக்க கரெக்டான விஷயத்தை மட்டும் எடுத்துக்குவேன். இதுதான் கதை அப்படின்னு நமக்கு தெரியும்ல, போவோம் பண்ணுவோம் அப்படின்னா. இவனும் பெருசாக முழு கதை அப்படின்லாம் சொல்லலை.
ஒரு மாதிரி ஆரம்பிச்சாரு, சொன்னாரு, நான் பாட்டுக்கு அமைவேன்னுட்டு இருக்கேன். டைரக்டர் ஏன்னா ஒரு மாதிரி ஆரம்பிச்சாரு, அப்படி போனாரு, வந்தாரு, நமக்கு தெரிஞ்சிருச்சு அவர் என்ன சொல்ல வராருன்றது தெரிஞ்சிருச்சு. ஒன்றும் இல்லை, பண்ணுவோம்டா, போயிட்டு பண்ணுவோம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க சார். நீங்கள் போட்ட எல்லா மியூசிக் ஆல்பமுமே வந்து இப்போ வரைக்குமே கேட்கும்போது அவ்வளோ ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த கதைக்கு வந்து அதிக பாடல்கள் தேவைப்படாது. அந்த மியூசிக் வந்து அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரில் தான் இந்த கதையோட அழுத்தம் அதிகமாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா ட்ரைலரை பார்க்கும்போதே எனக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. இந்த கதை உங்கள் கைக்கு வந்தோடனே எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு நிஜ சம்பவத்தை ஒரு படமாக எடுக்கும் பொழுது அதில் உள்ள டெப்த்துங்கிறது வேற இல்லை. இல்லை, கண்டிப்பாக நிச்சயமாக. என்னன்னா இது வந்து ஒரு 4 கதை 4 ஜேர்னி அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு அவர் என்கிட்ட அதே மாதிரி தான் ஒரு லைன் தான் சொன்னார். அதுக்கப்புறம் படமாக எடுத்து வந்து நான் படம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் இவர்கிட்ட சொன்னேன். அதாவது நம்ம நண்பர் அவருடைய போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக ஒரு கணவன் மனைவி எவ்வளோ ஒரு பாண்டிங்காக இருக்கணும், அவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது எப்படி மனைவி விட்டு கொடுக்குறா, அதே மாதிரி கணவன் வந்து மனைவிக்கு ஒரு பிரச்சனைனா தான் எந்த எக்ஸ்ட்ரீமெல்லாம் போகலாம் அப்படின்றது இந்த படம் சொல்லுது. ஆக்சுவலாக எனக்கு அவருடைய இந்த படத்திலே ரொம்ப பிடிச்சது தலைவருடைய எபிசோடு தான். ஆக்சுவலாக ரொம்ப 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 அழகாக இருக்கும். ஆக்சுவலாக பேசப்படும் அந்த போர்ஷன் வந்துட்டு அவ்வளோ ஒரு நல்லா வந்திருக்கு. அந்த போர்ஷன் வந்துட்டு அந்த இடத்துக்கு ரீரிகார்டிங்கும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் ஒரு நல்ல கதை, நல்ல அந்த விஷுவல், அந்த எமோஷனல் இருந்தால் தான் ரீரிகார்டிங்கும் அமையும். ஸோ இதுவும் அந்த நல்லா வந்திருக்கிறதுனால எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி சாங் நிறைய இந்த படத்தில் டிமாண்ட் பண்ணலை. ஒரு ஃபன்னாக ஒரு சாங் ஒன்று பண்ணணும், ஆமாம், ஒரு காமெடி மாதிரி ஒரு சாங்கு. அதுக்கப்புறம் தலைவருக்கு ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்கோம், ஒரு எமோஷனலாக. அது கூட இங்கே ஒரு விஷயம் நடக்குது, அங்கே ஒரு விஷயம் நடக்குது, அங்கே ஒரு விஷயம், அந்த 4 விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி தான் அந்த சாங் போட்டிருக்கோம் ஒரு எமோஷ்னலாக. ஸோ இந்த படம் என்னென்னா இவருடைய போர்ஷன் வந்து ஒரு மனிதம் பேசும். அதாவது வாழ்க்கையில் வந்து மனிதன் என்பவன் வந்து அவர் சொன்ன மாதிரி யதார்த்தம் எப்படி சொன்னாரோ அதுபோல் வாழ்க்கைன்றது இவ்வளோ தான். ஸோ நீங்கள் நல்லவன் கெட்டவன் அப்படின்றது கிடையாது. நீங்கள் எவ்வளோக்களோ அன்பை கொடுக்குறீங்களோ அவ்வளோக்களோ நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது இந்த படம் பேசப்படுது. ஓகே சார். சார், இப்போ இந்த மாதிரியான கதைகள், ஐ மீன் தொழிலாளர் வர்க்கத்துக்காக குரல் கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு சாமானியன் பார்வையிலேருந்து இவர் பேசினாதான் இவ்வளோ மக்களுக்கு வந்து போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இயக்குநர்களும் கிட்டத்தட்ட உங்கள்கிட்ட வராங்கல்ல, அந்த ஒரு மகிழ்ச்சி எப்படி சார் இருக்கு? அது பிரபஞ்சம் கொடுத்தது. எல்லாருக்கும் அந்த இடம் கிடைச்சிடாது. ஓகே, அது வந்து இந்த பிரபஞ்சம் கொடுத்தது. சாட்டையிலேருந்து ஆரம்பிச்சது. சாட்டையில் ஈசன்லேருந்து ஆக்சுவலாக வந்து சுப்பிரமணியபுரம் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. 20 நாள் கழிச்சு தான் மதுரைக்கு போகிறேன். அப்போவும் சசி சொன்னால் மதுரைக்கு வராத, பயங்கரமாக திட்டுறாங்க அப்படின்னா. நான் சொன்னேன், டேய் திட்டுறதுனால அந்த கேரக்டரோட வெற்றி, நான் வரேன்டான்னு சொல்லி நைட்டு போய் தங்கரிகள் தேட்டரில் செகண்ட் ஷோ படம் பார்க்குறதுக்கு போகிறோம். அதில் எவனோ ஒருத்தர் நான் உள்ளே போனதை பார்த்துட்டேன். போச்சு. படம் ஆரம்பித்து அந்த இன்ட்ரோடக்ஷன் காட்சியில் சொன்னாங்க, பின்னாடி இருக்கான், பின்னாடி தான் இருக்கான். ஐயோ ஸ்கெட்சு போட்டாங்களே. அப்படியே வந்து அப்படியே படம் அப்போ நாடோடிகள் குறித்து பேச ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் பண்ண போகிறோம் அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இன்ட்ரோல் வரைக்கும் தான் இருக்க முடிஞ்சது. எல்லாம் கசாமுசா நான் இன்ட்ரோலில் வந்து சசி நானும் அப்படி கீழே வெளியே நின்று தான் தேட்டர் ஓனர் என்னுடைய நண்பர் ரமேஷே எல்லாம் அப்படியே நின்றுட்டு இருக்கோம். நின்று இருந்தால் திடீர்னு ஒருத்தன் வந்தான், சசி அவங்க கூட சேரா சசி அப்படின்னா. அப்போ தான் சரி செகண்டாக பார்க்க வேணாம்டா, இன்னும் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது தான் சசி சொன்னான், இல்லைண்ணே அடுத்த படத்தில் இது எல்லாத்தையும் அப்படியே நானே மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி ஈசனில் வந்து அப்படியே மாற்றினேன். அது முடிஞ்சு அப்படியே வந்து நமக்கு சாட்டை 3வது படமாக சாட்டை கிடச்சிது. அப்படின்றப்போ நீங்கள் என்னவா ப்ரொஜெக்ட் ஆகுறீங்களோ அதுதானே. தெலுங்கில் பயங்கர வில்லனாலாம் பண்ணேன், பயங்கரமாக. நான் பண்ணாத வில்லனே கிடையாது. ஏரில் வந்து 15 சுற்றுன வில்லன் நான். இப்போ அப்படியே மாறுது. விமானம்னு ஒரு படம் பண்ணோம், அப்படியே மாறி விமானம் ஓடி வந்து சின்ன குழந்தைங்கலாம் வந்து பெற்றோர்களோடு இருக்கும்போது கூட ஓடி வந்து என்னை அப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டது இதெல்லாம் பார்க்க முடியுது. ரொம்ப அதாவது என்னென்னா ரொம்ப கிட்ட வச்சுக்கிறாங்க. இதற்கு நம்ம சரியாக இருக்கணும், இதுக்கு நம்ம சரியாக செய்வோம், அது போதும் அப்படின்ற ஒரு மனநிலை தான் வந்தது. அது நம்ம கையில் இல்லை. இன்னொரு விஷயம், காலகட்டத்துக்கு எப்பெல்லாம் வந்து ஒரு விஷயம் தேவைப்படுதோ அப்போல்லாம் சமுத்திரக்கனி சார் உள்ளார வந்துடுறாரு. அப்பா படம் வரும்பொழுது உடனே எல்லாரும் பேசுகிறாங்க, ஓகே இப்படி தான் குழந்தைங்களை வளர்க்கணும்னு இல்லை, அவங்களோட சுதந்திரத்தை கொடுத்து பாருங்க, அந்த சுதந்திரம் எந்த அளவுக்கு மதிக்கப்படணும்னு பாருங்க அப்படிங்கும் போது அப்போ வராது. இப்போ வினோத சித்தம் வரும்போது ஒரு மனுஷன் சுயநலமாக இருக்கான்,
குடும்பத்துக்காக மட்டும் வாழ்றான், அவங்களோட சுதந்திரத்தை மதிக்க மாட்டான் அப்படிங்கும்போது ஓஹோ இப்படி இருந்தா இப்படி ஒரு வாழ்க்கை வந்துருமோ. இந்த வருஷம் ஒண்ணு வருது. அதான் இந்த ரெண்டுத்துக்குமான ஒரு பதிலா என்ன சொல்லுங்க? ஒண்ணுமே இல்ல சார், ஒவ்வொரு காலகட்டத்துக்கு நீங்க வந்துடுறீங்க. கரெக்டா, காலம் நம்மளை செய்ய சொல்லுது சார். ஓகே, அப்படிதான் நான் பாக்குறேன். அந்த படைப்பா இருக்கட்டும், அந்த படைப்பா இருக்கட்டும், சாட்டையா இருக்கட்டும், அடுத்த சாட்டை, அப்பா, இப்போ இந்த படைப்பு, விமானம், இது எல்லாமே காலம் கொண்டு போய் வைக்குது. நம்ம எதுவுமே பண்ணல, நம்ம பிளான் பண்ணியெல்லாம் எதுவுமே பண்ணுறதே இல்லை. வினோத சித்தமெல்லாம் ஆக்சுவலாக வந்து நம்ம கதை சொல்லலே இல்லை. ஆக்சுவலாக வினோத சித்தம் 2004 ஒரு ட்ராமா பார்த்தது, கேபி சார் தலைமையில் நடந்த ட்ராமா. என்னை கூப்பிட்டு போகிறாரு. நான் போய் பார்த்துருந்தா பயங்கர இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். வெளியே வந்தோடனே கேட்குறாரு, என்னடா பிடிச்சிருக்கா அப்படின்னாரு. இல்லை, இதை கொஞ்சம் ஈஸி பண்ணி சொல்லணும். மரணம் குறித்த பயம் எல்லாருக்குமே இருக்குது, அதுவும் மிடில் கிளாஸில் நிறைய பேருக்கு இருக்குது. ஒரு வீடு கட்ட கூட ஒரு கடன் வாங்கிட்டோம், நம்ம திடீர்னு செத்து போயிட்டா இந்த வீடு என்ன ஆகும், நம்ம பிள்ளைங்க என்ன ஆகும், நம்ம பிள்ளைங்க இந்த கடன் அடைக்குமா, ஏகப்பட்ட கேள்விகளோடு தான் இருக்காங்க, அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா. நீயே சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, ஸ்ரீவத்சன் சமுத்திரகனி இதை படமாக எடுப்பான், அப்போ அவனுக்கு கொடுத்துரு அந்த ரைட்ஸை, அவன் இதை கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிடுவான் அப்படின்னு 2004 சொன்னார். அதுக்கு பிறகு அது உள்ளே புதஞ்சிருச்சு, உள்ளே இருக்குது. இப்போ இவங்க ரீக்காரங்க வந்து 5 கதை சொல்லுங்கள், 25 நிமிஷம் டைமு, நம்ம ஜூம் மீட்டிங்கில் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த கோவிட் டைமில் கேட்குறாங்க. கோவிட் டைமில் பார்த்தா மும்பையிலேருந்து 2 பேர், இங்கேருந்து 2 பேர் ஆச்சுன்னா ஆங்கிலத்தில் எனக்கு சொல்ல வராது, புரிஞ்சுக்குவோம், இதெல்லாம் பண்ணுவோமே தவிர ஃப்ளூயண்ட்டாக பேச முடியாது. நான் தமிழில் சொல்கிறேன், அவங்க ஏதாவது டவுட்டு கேட்டால் நீ சொல்லிக்கோ அப்படின்னு 20 நிமிஷத்தில் 5 கதை சொல்லியாச்சு. அவங்க 3 செலக்ட் பண்ணணும், 20 நிமிஷத்தில் சொல்லியாச்சு. சொல்லி ஒரு கதையை அவங்க தேர்ந்தெடுத்து இதில் போவோன்னு சொல்லி டிசைட் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது வருது, இன்னும் 3 நிமிஷம் இருக்குல்ல நீங்கள் கொடுத்த நேரம், நான் இன்னொரு கதை சொல்லவான்னு கேட்குறேன். சொல்லுங்கள் அப்படின்னா இதை சொல்கிறேன், எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி இதை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னாங்க. காலம் தான் முடிவெடுக்குது எந்த நேரத்தில் எந்த படைப்பு யார் மூலமாக வரணுன்றது. நான் சொல்கிறது ஒரு சமூகம் சார்ந்த படைப்பு, ஒரு சமூகத்தில் சின்ன சலசலப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு படைப்பு, இந்த சமூகத்தில் விவாதத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு படைப்பை சொல்கிறேன். வெட்டுறது குத்துறது பற்றியெல்லாம் நம்ம அந்த ஏரியாக்குள்ளெலாம் போகல, அது வேறு மாதிரி ஒரு இது வந்து காலம் அனுமதித்தால் மட்டும்தான் அந்த மாதிரி படைப்பு வரும். இந்த இப்போ ஒன்று எழுதி முடிச்சாச்சு, இந்த ஆண்டு எடுத்துகிட்டு வந்துடணும்னு ஒரு ஆசை, அது நடந்துடும் நம்புவோம். ஓகே, யாவரும் வல்லவரே அந்த டைட்டிலே வந்து ஒரு விஷயம் சொல்லுது, எல்லாருமே இங்கே வல்லவன் தான்டா, அவனுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கும் போது அவன் கெத்து காட்டிடலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு புரிதலாக இருக்குது. ஆனால் எனக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, அவனுக்கு கிடைக்கிற கேப்லாம் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த ட்ரிகரோட முழு வெளிப்பாடு தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையோட உருவம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் ஒரு சக மனுஷனை ரொம்ப ரொம்ப எளிமை, ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு குரலற்ற மனிதன் கூட அவனை வந்து பொருளாதாரமோ இல்லை ஆட்களோ இல்லை வேறு ஏதோ ஒரு சூழ்நிலையோ அவனை நசுக்கும் போது அவன் பொங்கி எழும். அவன் சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எல்லாருக்குள்ளேயுமே ஒரு கோபம் இருக்குது. அந்த கோபம் அது எங்கே வரணுமோ அங்கே வந்தால் மட்டும் போதும். அது எல்லா இடத்தையும் காட்டணும்னு அவசியமே இல்லை, அது நியாயமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இது சொல்ல வந்தேன். நியாயமாக நம்ம யாதும் வல்லவையேன்னு வச்சுக்கணும். என்னன்னா மனிதன் தான் ஆகச்சிறந்த உயிரினம். எல்லா உயிரினத்திலும் இருக்கக்கூடியது தான் மனித உயிரினத்திலும் ஆகச்சிறந்த உயிரினம். எல்லாமே அன்பு சார்ந்த விஷயங்கள் தான், அதை தான் பேசியிருக்கோம் அந்த படத்தில். எல்லாமே நீங்கள் வந்து ஒரு நாயாக இருக்கட்டும், நாய் கூட பாவம் பாசக்காரதுன்னு சொல்லுவாங்க, கொடூரமான பாம்பே எடுத்துங்களேன், பசியில் தண்ணி இல்லாமல் நிறைய விஷயங்கள், பசியில் தண்ணி இல்லாமல் வருது, தண்ணி குடிக்கணும்னு வருதுன்னா நம்ம அது கழுத்தை பிடிச்சி கூட தண்ணி ஊற்றலாம். அந்த அளவுக்கு அது ஒன்றும் செய்யாது தான் எல்லாமே. இங்கே எல்லா உயிரினங்களுக்குள்ளும் ஒரு தனித்திறமை இருக்குது. தம்பி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தார், ஒரு சிட்டுக்குருவி கட்டுற கூட நம்மளால் கட்ட முடியாத, நீங்கள் ஒரு சிலந்தி பின்னுற வலையை நம்மளால் பின்ன முடியாது, எல்லாமே வந்து சிறப்பு தானே. அந்த மாதிரி தான் மனிதன் முகமுடி இல்லாமல் இருக்கிற வரைக்கும் வல்லவனாக இருக்கான். முகமுடியை எடுத்து மாட்டி இந்த சமூகத்தில் தொலைஞ்சு போன மனிதர்களை நம்ம தோண்டி எடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். ஓகே சார், அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சின்ன படங்களுக்கான மரியாதை இப்போ ரொம்ப ரொம்ப ரேராக தான் இது கிடைக்கிது. அப்படி இப்போ இல்லவே இல்லை. நீங்கள் சின்ன படங்கள் எடுத்தவர் பெரிய ஆளாக இருக்கணும், சரியா? ஆமாம், நீங்கள் இப்போ படத்தில் சின்ன படம் பெரிய படம்லாம் கிடையாது, இவங்க ஒரு அளவுகோல் வச்சுருக்காங்க. இப்போ என்ன ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுத்த திரைப்படம் 300 கோடியெல்லாம் கலெக்ட் பண்ண படங்கள்லாம் இருக்குது. இப்போ எது சின்ன படம்? 200 கோடியில் பண்ண படம் ஓட மாட்டேங்குதே, அப்போ எது சின்ன படம், எது பெரிய படம்? தரம் வந்து படைப்பில் இருக்கக்கூடிய தரம் தான், இது யார் எடுத்துகிட்டு போய் சேர்க்குறாங்கன்றதான். இங்கே அளவீடுகளும் மதிப்பீடுகளும்
வைக்கக்கூடியவர்கள் இந்த இந்த இந்த- இந்த இந்த தளத்திலே இல்லாத ஒருத்தராக இருக்காங்க. அது படைப்பாளிக்கு எவ்வளவு ஒரு ப்ரெஷர் வேதனை கொடுக்குது தான். இப்போ நான் அடுத்த சாட்டைன்னு ஒரு திரைப்படம், மழை, பயங்கர மழை, மழையில் இறக்கி விட்டாச்சு. ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ தேட்டருக்கு வர்றதுக்கு ஆட்கள் ரொம்ப தடுமாறுறான். எப்படி ஃபுல் மழை, பெரிய படத்துக்குன்னா ஏதாவது கொடைய கடையை பிடிச்சிட்டு வருவாங்க. இந்த படத்துக்கு எதுக்கு பார்ப்போம், பார்த்துக்குருவோம், கனி தானே பார்த்துக்குருவோன்னு சொல்லிட்டு இருந்துட்டாங்க. வெள்ளி சனி ஞாயிறு, ஞாயிற்றுக்கிழமை நான் யார் நம்ம படத்தளம் போட்டாங்களோ, யாருக்கிட்ட நம்ம கொஞ்சம் பணம் வாங்கிட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ண, ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டாங்க சார் என் ஆஃபீஸுக்கு. சார் உங்கள் படம் ஓடல, ஏங்க ஒரு வாரம் கழித்து வரக்கூடாதா? என் படம் ஓடலன்னு 3வது நாளே வந்துடுவீங்களா? இல்லை சார் நாங்கள் கொடுத்த காசை கொடுத்துருங்க. இருங்க சார், எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டோம், நான் உங்களுக்கு கொடுக்கணுன்னா நான் உழைச்சி சம்பாரித்து தான் கொண்டு வந்து கொடுக்கணும். எனக்கு அப்படி ஒரு அனுபவத்தை எவனுக்குமே வரக்கூடாது. எனக்கு இறைவன் நடிப்புன்னு ஒன்று கொடுத்ததுனால நான் தப்பிச்சேன். ஒரு எளிமையான ஒருத்தனை வந்து மாட்டிட்டு இருந்தானா என்ன ஆயிருப்பான் அவன். அப்படியே லிட்டரலாக அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியில் தான் வந்து நின்னாங்க. இந்த வெளியில் ஒருத்தர் நிற்கிறாருண்ணே, இந்த இங்கே ஒருத்தர் இருக்காரு, அவங்களாம் இப்போ நான் ஃபோன் பண்ணால் வந்துடுவாங்க ஆஃபீஸ்க்குள்ளே. எப்போ? ஞாயிற்றுக்கிழமை. ஓகே, படம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆயிருக்கு. 3 நாள்ல எதிர்பார்த்தேன். எங்கே போய் சொல்லுவீங்க படம் நல்ல படைப்பு, எனக்கு தெரியும் அது தகுதியான ஒரு படம், இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு படம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார், அடுத்த வாரம் வரைக்கும் பார்ப்போம். இல்லை சார் எங்களுக்கு தெரியாதா? 3 நாள்ல இந்த முடிவை எடுப்பவர்களுக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தமே கிடையாது, வேற யாரும் எதுவுமே கிடையாது. அப்படியே குத்தி கொண்டாங்க. அடுத்த வாரம் படம் இல்லை தேட்டரில். ஆனால் நான் கொடுத்தேன் காசை. நான் போய் ஒரு இடத்துல கடன் வாங்கிட்டு வந்து காசை கொடுத்துட்டு தயவு செஞ்சு இனிமேல் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். இதெல்லாம் தான் நம்ம அடுத்து இந்த மாதிரி படைப்புகள் எடுக்கிறதுக்கு நம்மளை தூண்டவே மாட்டேங்குது. ஒரு கலைஞனோட விரக்தி. ஆமாம், இப்போ என்னதான் செய்வீங்க? ஏங்க எடுக்கவே மனசே வர மாட்டேங்குதுங்க. நீங்கள் வந்து இப்போ நம்ம படம் காந்தாரா வந்து ஓடிச்சு, இங்கே எல்லாமே ஓடுது, இங்கேயும் அதற்கான படைப்பு இருக்குது. நான் வந்து பிறமொழி படங்கள் தப்பே சொல்லலை, ஓடட்டும். இப்போ நம்ம படைப்பு அங்கே இப்போ தெலுங்கில் ஓடுது, இங்கே எல்லாத்துக்குமே இடம் இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் அந்த 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 ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லையே. இப்போ நம்ம எடுத்துட்டு தூக்கிக்கிட்டு அந்த படத்தை எவ்வளோ நாள் அலைவீங்க? கண்டிப்பா. அப்படியே தெலுங்கு சினிமாவுக்கும் நிறைய படங்கள் பண்றீங்க. இங்க உள்ளதுக்கு அதுக்கு என்ன ஒரு இதா இருக்கு? ஒன்றுமே இல்லை, 2 இண்டஸ்ட்ரியும் அழகான இண்டஸ்ட்ரி தான். நம்ம உண்மையாக இருந்தோம்னா அது மிக உண்மையாக இருக்கும். நீங்கள் யாரை வேணால் ஏமாற்றலாம், கேமரா ஏமாற்றவே முடியாது. ஆமாம், இங்கே என்ன இருக்கோ அதுதான். நான் சிரிச்சாதான் நீங்கள் சிரிப்பீங்க. நான் உண்மையாக இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த குறையுமே இல்லையே. நான் உண்மையாக இருந்ததுனால தான் அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து நின்றவங்களுக்கு நான் திங்கக்கிழமையே பணம் கொடுக்க முடிஞ்சது. ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருந்தது. பரவாயில்ல, நடந்துருச்சு, அடுத்து தாண்டி போயிடுவோம், அங்கேயே உட்காந்துருக்கக்கூடாது, தாண்டி தான் போனோம். அதே மாதிரி நாடோடிகள் 2ல் நடந்த அனுபவம் இன்னும் இருக்குது மனசுக்குள்ளே. அதை ஒரு நாள் பெருசாக பேசுவோம். நாடோடிகள் 2 எடுத்துட்டு இப்போ வரைக்கும் நான் கடன் கட்டிகிட்டு இருக்கேன். என்னன்னா இங்கே யாரை ஏமாத்துறது, யார் எங்கே எகிரி குச்சி ஓடுறது, இப்படி தான் இருக்குது. இது கலையாக இல்லை. அது கலையாக ஆக்குவதற்கு ஒரு சில முயற்சிகள், போராட்டம், ஒரு சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அதற்கான விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். ஏதாவது ஒரு மூமெண்ட்டில் பிரபஞ்சம் எல்லாம் கூடி வந்து நம்ம கூட நிற்கும். அப்படி தான் விமானம் நின்னது, அந்த மாதிரி நிற்கும். நமக்கு இவங்கெல்லாம் என்ன, இவங்கெல்லாம் வந்து சாதாரண மனிதர்கள் தானே. இதெல்லாம் தாண்டி அந்த சக்தியோடு இவங்க வெல்லவே முடியாது. அப்படி தான் நான் இவங்ககிட்ட கூட ப்ளஸ் பண்ணேன். பிரபஞ்ச சக்தி துணை நிற்கட்டும், பிரபஞ்சத்தை நம்புவோம், அது நடத்தும். நம்ம அது முன்னாடி மனிதர்கள்லாம் ரொம்ப சாதாரண தூசு தானே, அது பார்த்துக்கோ. ஆமாம், நம்ம வேலை நல்ல படைப்பை கொடுப்பது, அதை செய்வோம். அதான் இன்னும் ஒரே கொஸ்டின் சார், நல்லாவே கேளுங்க, அதை கேளுங்க. அதான் சார், அந்த சின்ன படத்துக்கான அந்த இதுதான். இப்போ கேரளாலேருந்து மஞ்சுமல் பாய்ஸ் வருது, பிரம்மயுகம் வருது, பிரேமலு வருது. இங்கே தான் நீங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டீங்களே. அதான், ஏன்னா இங்கே தான் நீங்கள் சின்ன படத்தெல்லாம் போட்டு கொண்டுல வச்சிருக்கீங்க. அதான் வருஷத்துக்கு 300 படம் உள்ள போகுது. அந்த 300 படத்துல ஒரு படத்துக்கு கொஞ்சம் தகுதியாக சத்து இருக்கவன் அடுத்த வருஷத்துக்கு தூக்கிட்டு வரான். ஏங்க நான் போன வருஷமே வச்சிருக்கேங்க, என்னை ஏதாவது ஒன்று பண்ணுங்க, காப்பாற்றி விடுங்கன்னு வரான். அப்போவும் அவனை போட்டு கொண்டுடுறீங்க. அவன் எப்படி வருவான்? முடியல. வருஷத்துக்கு 300 படம்னா நீங்கள் கடந்த 5 ஆண்டுகளை பாருங்க, 1500 படம் உள்ள கிடக்கு. எல்லாமே அப்படியே மக்கி போச்சு. எந்த ரூபத்துலையும் அது வெளியே வர முடியாத அளவுக்கு. என்னென்னா கொஞ்ச நாள் போராடுறாங்க, அப்புறம் தயாரிப்பாளரும் அவர் வழியை பார்த்துட்டு வேறு ஏதாவது வேலைக்கு போயிடுறாரு, வேறு ஏதாவது சம்பாத்தியத்துக்கு போயிடுறாரு. இயக்குனரும் பாவம் அப்படியே ரோட்டில் தெரிய ஆரம்பிச்சதான். நீங்கள் சின்ன படத்தை விடாமல், சின்ன படத்துக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் பண்ணாமல், முடிவெடுக்கக்கூடிய இடத்துல யார் வரணும் யார் போகணும்னு முடிவெடுக்கக்கூடிய இடத்துல ஒரு 4 பேர் தான் இருக்காங்க. அந்த 4 பேருக்கும் இந்த உழைப்பின் வழி தெரியாது. அவர்கள் எல்லாமே இதை போட்டு அமுக்கிறதுனால வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இது பத்தாது. இன்னைக்கு கன்னடத்துலேருந்து வரும், கர்நாடகாலேருந்து வரும், தெலுங்குலேருந்து வரும், எல்லா படமும் தான் இங்கே ஓட போகுது. ரீரிலீஸ் பண்ணி நம்ம படத்தையும் நம்ம பார்த்துக்க வேண்டியதான். ஏங்க பிறந்த குழந்தைய கொண்டுட்டு நீங்கள் வளர்ந்ததை தூக்கிட்டு வந்து வச்சுட்டு என்ன செய்ய போறீங்க?
புதுசாக பிறக்கிற குழந்தைய கொஞ்சம் கை தட்டி விட்டு கொஞ்சம் பால் கொடுத்து தண்ணி கொடுத்து அதை தூக்கி விடணும்ல. அதற்கு இங்கே யாருக்குமான மனசு இல்லை. எல்லாமே வியாபாரம், எல்லாமே வியாபார நோக்கு தான். இதை போட்டால் இது வருமா அப்படின்ற ஒரு சூழலுக்கு போயிடுச்சு கலை. இந்த இந்த படம் வந்து உங்களை வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக என்ன ப்ரௌட் பண்ண வச்சுச்சு? சரி, இந்த படத்துக்கு நாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த ப்ரௌட் மூமெண்ட் எந்த ஒரு இதாக? ஆக்சுவலாக அதுதான். இப்போ என்னென்னா அந்த மனித நேயம் ப்ளஸ் வந்துட்டு ஒரு அதான் எளிய மக்களுடைய வாழ்க்கையுடைய விஷயத்தை சொல்லுது. அதாவது ஒரு ஒரு நார்மலாக ஒரு கிராமத்தில் ஒரு உண்மையாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நேர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய லைஃபு அதை எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை, மனிதர்களுக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு வாழ்வியல் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்குது. ஸோ அதுக்கு நம்ம ஒரு மியூசிக்காவோ இது ஒர்க் பண்ணுறது நமக்கு உண்மையாகவே ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா ஒரு நல்ல விஷயங்கள் மக்கள்கிட்ட போய் சென்றடையணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். அது நல்ல விஷயத்துக்கு அதுக்கு நம்மளும் மியூசிக் மற்ற விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் போது சந்தோஷமான விஷயம் தானே. ஸோ இந்த படத்தில் எனக்கு சில விஷயங்கள் வந்து எனக்கு உண்மையாகவே ப்ளஸ் பாசிட்டிவாக ரெண்டுமே அமைஞ்சிருக்கு. ஏன்னா உங்களோட நீர் பறவையாக இருக்கட்டும், மத யானை கூட்டமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு காலம் கடந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எல்லாரோட ஃபோன்லேயும் அது ரிங்டோனாக இருந்துச்சு. எல்லாரும் மத யானை கூட்டத்தை பற்றி பேசினாங்க, அந்த மியூசிக் பற்றி பேசினாங்க. அப்படிங்கும்போது இந்த லேட் ரெகக்னேஷன் அப்படிங்கிறது எப்படி பார்க்குறீங்க சார்? அது இல்லை, ஆக்சுவலாக அது ஒரு பெரிய எனக்கு வந்து ஒரு சேடான விஷயம் தான், ஒரு வருத்தமான விஷயம். என்ன விஷயம்னா, இன்றைக்கி வந்து நீர்ப்பறவை வந்து இன்றைக்கி வந்திருந்தேன்னு வச்சுக்காங்களேன், இன்றைக்கி வேறு லெவலில் போய் சேர்ந்துருக்கும். அந்த பரபர சாங்காக இருக்கட்டும், படமாக இருக்கட்டும், தலைவர் அதில் பண்ணியிருப்பார், ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். அது இந்த காலத்துக்கு வர வேண்டிய படம். ஆக்சுவலாக அது நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக அது முன்னாடி வந்துருச்சு. அதே மாதிரி நிறைய படங்கள் இருக்குது, மத யானை கூட்டமாக இருக்கட்டும், தென்மேற்கு பருவக்காற்று இருக்கட்டும், சுந்தரபாணி, எல்லாமே இப்போ வந்திருந்ததுன்னா வேற ஒரு களத்துக்கு போயிருக்கும். ஸோ அது லேட்டாக ரெக்கக்னைஸ் கிடைக்கும்போது நமக்கு எல்லாமே லேட்டாக தான் கிடைக்கும். உங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் அவர் சொன்ன மாதிரி அது போய் கரெக்டாக சென்றடைஞ்சால் தான் எல்லாமே கரெக்டாக கிடைக்கும். அவர் சொன்னார் பார்த்தீங்களா, 3ஆம் நாள் வந்து அவங்க ஜட்ஜ்மெண்ட் அது கிடையாது. 1 வீக் கழித்து எத்தனையோ படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. 10 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா 400 நாள் ஓடின படம்லாம் இருக்குது. அது இந்த படம்லாம் சொல்லுவாங்க. அது என்ன படம், வைதேகி காத்திருந்தால், அப்புறம் பயணங்கள் முடிய ஆர் சுந்தரராஜன் சார் படம்லாம் லேட் பிக்கப் ஆகி 300 days 400 daysலாம் ஓடி இருக்கு. ஸோ உங்கள் சினிமான்றது வந்து அது அவர் சொன்ன மாதிரி கலையாக இல்லை, இது வேறு மாதிரி ஒரு இதில் போயிட்டுருக்கு. ஸோ அது மாறும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து நல்ல இயக்குனர்கள், நல்ல கதை வரும்போது. அதே மாதிரி இப்போ மணிகண்டன் அவர்களோட வளர்ச்சியும் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. வளர் தானே சொல்கிறீங்க? ஆமாம், என் புள்ள. ஆமாம், உங்கள் பையன். இல்லை, அவர் வந்து வளர்ச்சி மணியை பொறுத்த வரைக்கும் மணிகண்டன் ஏதோ இன்னைக்கு வளர்ந்துட்டாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. மணிகண்டன் உழைப்பு இது கிடையாது, வளர்ச்சி இந்த இடம் கிடையாது. மணிகண்டன் போட்ட பேஸ் எங்கே இருக்குன்றது உங்களுக்கு தெரியாது. எவ்வளோ உழைப்பு மணிகண்டன் போட்ட பேஸு. சின்ன 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 ஸ்டெப்பாக பிடிச்சி வந்தது தான் இந்த இடம். நான் மணிகிட்ட கேட்குறேன், அந்த இது நம்ம என்ன படம், நல்ல படமாச்சே, மாதவன் சாரும் நம்ம தம்பியும் நடிச்சிருப்பாரு, விக்ரம் வேதா. விக்ரம் வேதாவுடைய வசனத்தை ஸ்லாகிச்சு நான் மணிகிட்ட பேசிகிட்டு இருப்பேன். எப்படின்னா காலா பண்ணி முடிச்ச பிறகு நாங்கள் இது ஏலே பண்ணோம்ல, ஏலே பண்ணதுக்கு முன்னாடி இன்னொரு படம் பண்ண சிலுக்கருப்பட்டி, அவர் ஒரு தளத்தில் இருப்பார், நான் ஒரு தளம். இதெல்லாம் தாண்டி மணி வந்து 24 மணி நேரமும் சினிமா ஏதோ ஒன்று பண்ணிடுவோம்னு சொல்லி ஓடின மணி. அதற்கு போட்ட உழைப்பு பெரிய உழைப்பு, அபார உழைப்பு. இன்றைக்கி அந்த வெற்றியை பார்த்தோன்னே ஏதோ மணி படக்குன்னு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி தெரியுது. மணியோட வெற்றி பெரிய உரம் போட்டு தான் அந்த மணி இப்போ எந்திரிச்சு நிற்கிறாப்புல. என் புள்ள சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போது. ஓகே சார். இப்போ வந்து எல்லாரும் அறிக்கை விடும்போது கேட்குறாங்க, உங்களோட அறிக்கையில் வந்து இம்மெச்சூரிட்டி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எந்த அறிக்கைன்னு? என்னோட அறிக்கையா? இல்லை, பொதுவாக நான் அந்த அறிக்கையை சொல்கிறேன். தமிழ்நாடு வெற்றி கழகத்தோட அறிக்கையை சொல்கிறேன் நான். விஜய் அவர்களோட கட்சி. ஆமாம், அதுக்கு நீங்களும் சொல்லியிருந்தீங்க, நானும் தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுவேன் சார். நான் அப்பவும் இல்லை சார், எப்போ வேணாலும் சப்போர்ட் பண்ணுவேன். என்னென்னா சார் ஒரு 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 200 கோடி ரூபா ஒரு படத்துக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனிதன் நான் நடிக்கிறதை நிறுத்துறேன்னு சொல்றதுக்கு எவ்வளோ பெரிய தைரியம் வந்து தெரியுமா? 10 வருஷம்னாலும் 2000 கோடி ஆயிடுச்சு. நீங்கள் அது வந்து அது விளையுமே, எவ்வளவு பெரிய தைரியம் அது. இது நான் பார்த்துருக்கேன். நான் இப்போ அங்கே கல்யாண் சாரோட ஒர்க் பண்ணேன். அவரும் அரசியல் தளத்தில் தான் இருந்தார். ஆனால் அவர் கூட அப்படி சொல்லலையே. அவர் 3 படம் வச்சுருக்காரு. நான் அங்கே எலெக்ஷன் முடிச்சுட்டு வந்து நடிப்பேன்னு சொல்லிலாம் வச்சுருக்காரு.
இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருந்த நடிகர்களும் நிறைய பேர் அரசியலுக்கு வந்திருக்காங்களே, வர்றேன்னு சொல்லியிருக்காங்க, வந்திருக்காங்க, என்னென்னமோ பண்ணியிருக்காங்களே. யாரும் நான் நடிப்பை நிறுத்து, நான் முழுக்க முழுக்க மக்களுக்காக சேவை செய்கிறேன், அடுத்து வரேன் அப்படின்னு சொல்கிற தைரியமெல்லாம் யாருக்குமே வரல சார். அந்த தைரியத்துக்கே முதல்ல ஒரு சல்யூட். அதற்கு பிறகு நீங்கள் என்ன வேணால் குறை சொல்லலாம். அந்த நேரத்தை விட்டு அறிக்கை வரைக்கும் உங்களுக்கு தெரியுமா, இதுவா, இது 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 சாதாரணமாக நடக்கிறது தான். இது என்ன வேணாலும் பேசட்டும், யார் வேணால் என்ன வேணாலும் பேசட்டும். அந்த தைரியத்துக்கு முதல் சல்யூட். இன்னொரு விஷயம் என்னென்னா, வந்து இப்போ திருட போகிறதில்ல, இது பண்ண என்னென்னா இருக்கேன் அங்கே தான் நிறைய சம்பாதிச்சு வச்சுருக்காரு, ஏதோ ஒன்று செய்வோன்னு தானே வராது. நான் அதான் சொன்னேன், வெளியிலேருந்து தூரமாக வந்து பார்க்கும், ஒரே ஒரு முறை தான் சந்திச்சிருக்கேன், ஒரு முறை சந்தித்து ஒரு கதை சொல்லியிருக்கேன். இப்போ வெளியில் தூரமாக நின்று பார்க்கும்போது என்ன தோணுது, ஒரு தமிழ்நாட்டு பிரஜையாக என்ன தோணுது அப்படின்னா, தைரியமாக ஒரு மனுஷன் எனக்கு இது எதுவுமே வேணாம்ப்பா, நான் 100% மக்கள் பணி செய்கிறதுக்காக வரேன், எல்லாத்தையும் நான் தூக்கி வச்சுட்டேன். ஏன்னா தோற்று போய் வரல, படம் இல்லாமல் வரல, எப்போ இன்னும் நீங்கள் வந்து இன்னும் 10 தயாரிப்பாளர்கள் 100 தயாரிப்பாளர் கூட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எங்கே ஏதாவது சொல்லிட மாட்டாரான்னு. அந்த ஒரு சூழலில் இல்லைங்க நான் வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும், அது ரொம்ப தைரியம் வேணும். அதுக்கு தான் நான் இறங்கி இப்போவும் சொல்கிறேன், அந்த தைரியத்துக்கு சல்யூட். அவருடைய அடுத்தடுத்த செயல்பாடுகள் நல்ல விஷயமா அமையணும், அதுக்கு இந்த பிரபஞ்சம் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும், எல்லாம் கூடி வந்து அவர் நினைக்கிறது இந்த மக்களுக்கு போய் சேரணும். ஏன்னா இவ்வளோ காலம் நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த சமூகத்திலேருந்து வாங்குங்க, ஒரு காலத்துக்கு பிறகு வாங்கினதை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுங்க, திருப்பி கொடுத்து ஜீரோ ஆக்கிட்டு கிளம்பிடு. இதுதான் நீ இந்த சமூகத்துக்கு வந்ததற்கான ஒரு 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 சுழற்சி. அந்த சுழற்சியை நோக்கி ஒரு மனிதன் நகர்றாருன்றது சந்தோஷமாக இருக்க. அதுக்கு நான் வந்து நிறைய தைரியம் ஒன்று திரும்ப திரும்ப சொல்லுவேன். அந்த தைரியத்துக்கு சல்யூட். நல்ல தளத்தில் அப்படி இயங்குறாரு அப்படின்னா பின்னாடி போகிறதுல தப்பே இல்லை, நான் போவேன். ஆனால் எனக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. ஏன்னா நம்ம அதைத்தானே ஆசைப்படுறோம். ஏன்னா எல்லா வகையிலையும் நம்ம தமிழக இளைஞர்களாக இருக்கட்டும், தமிழ்நாட்டு மக்களாக இருக்கட்டும், ஒரு மாதிரி பதட்டமாகவே தானே இருக்காங்க. குழப்பமா, பதட்டமா, சர்ச்சையோட எல்லாமே தூங்கி எந்திரிச்சாலே பதட்டமாக தானே இருக்கு. என்ன நடக்குது, ஏது நடக்குது, இந்த பீதியிலே தானே இருக்காங்க. இந்த பீதியை சரி செய்து மக்களை இயல்பு நிலைக்கு திரும்பக்கூடிய, யார் வந்தாலும் திருப்பக்கூடிய நிலைக்கு யார் ஒருத்தர் தலைவனாக வந்து அந்த எண்ணத்தோடு யார் உள்ள இறங்கினாலும் அவங்க பின்னாடி நிற்போம். அவ்வளோதான். போதுமா, நீங்கள் உனக்கு பரபரப்பாயிட்டியா நீ? ஓகே சார். இதே புன்னகையோட யாவரும் அல்லவரே திரையில் வந்து கொண்டாடப்படணும் மக்களால். இந்த விரக்தி ஒரு சக்தியை உங்களுக்கு கொடுக்கும் இந்த ரிலீஸ்க்கு அப்புறம். வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி.